இங்க நிறைய பேர் பர்சனல் லோன் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கம்மியா இருக்கான்னு பார்த்துட்டு லோன் எடுக்கிறாங்க. ஆனா அதை விட முக்கியமான பல விஷயங்களை கவனிக்காம போறதால தேவையில்லாம 50,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கூடுதலா பினான்சியல் பர்டன்ல மாட்டிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல 10 லட்ச ரூபாயில இருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும் அன்செக்யூர்டா பர்சனல் லோன் வாங்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு உங்களுடைய சேலரி இருக்கணும், எந்த பேங்க்குங்க இப்ப கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் பார்த்து லோன் எடுக்க கூடாது அப்படின்றது எதுக்காக சொல்றோம், ப்ராசஸிங் ஃபீஸ், ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் போன்ற எந்த விஷயங்களையும் கண்டிப்பா செக் பண்ணணும் அப்படின்றத ஏன் சொல்றோம், உங்களுக்கு ஃப்ரீயா லோன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த எல்லா தகவல்களையும் ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல 10 லட்ச ரூபாயில இருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சேலரி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இத பத்தி நாம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். ஆனாலும் இந்த வீடியோல சுருக்கமா மீண்டும் சொல்றேன். பொதுவா பர்சனல் லோன்ல 50,000 ரூபாய்க்குள்ள நெட் சேலரி இருந்தா உங்களுடைய நெட் சேலரி மதிப்புல சுமார் 50% வரைக்கும் இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு தான் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு உங்க நெட் சேலரி 40,000 ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சுமார் 20,000 ரூபாய் வரைக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் பேங்க் வந்து லோன் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 50,000 ரூபாயில இருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் நெட் சேலரி இருந்தா பல பேங்க்குகள்ல சுமார் 65% வரைக்கும் இஎம்ஐ கெபாசிட்டியை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில பார்த்தா 10 லட்ச ரூபாயில இருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும் அன்செக்யூர்டா பர்சனல் லோன் வாங்கணும் அப்படின்னா பொதுவா 50,000 ரூபாயில இருந்து 55,000 ரூபாய்க்கு மேல நெட் சேலரி இருந்தா அப்ரூவல் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அடுத்து எந்த பேங்க் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குது அப்படின்னு பார்த்தா தற்போதைய நிலவரப்படி HDFC பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாயில இருந்து 15 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு சுமார் 10.40ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 15 லட்ச ரூபாய்க்கு மேல சில ஸ்கீம்ல 9.9ல இருந்து கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேல எடுக்கிற லோனுக்கு சுமார் 10.50ல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க தான் நிறைய பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் பார்த்து லோன் எடுக்கிறாங்க. ஆனா எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு லோன் வாங்கினா அந்த லோன் வாங்குறதோட அந்த வேலை வந்து முடிஞ்சு போறது கிடையாது. அந்த லோனை முழுமையா க்ளோஸ் பண்ணி NOC வாங்குற வரைக்கும் பேங்கோட சப்போர்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியமான சில விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணணும். அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ். ஒவ்வொரு பேங்க்கும் லோன் ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட்ல இருந்தே டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதனால ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கேளுங்க. உதாரணத்துக்கு HDFC பேங்க்ல சில ஸ்கீம்ல சுமார் 6,500 ரூபாய் பிளஸ் GST வந்து பிக்ஸடா இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 1% பிளஸ் GST வந்து இருக்கலாம். ஆனா இது வந்து ப்ரொஃபைல், ஸ்கீம் மற்றும் ஆஃபருக்கு ஏத்த மாதிரி மாறும். அதனால ப்ராசஸிங் ஃபீஸை கண்டிப்பா கம்பேர் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ். இதுதான் நிறைய பேர் வந்து கவனிக்காத மிக முக்கியமான பாயிண்டா இருக்கும். பர்சனல் லோன்ல நீங்க லோன் வாங்கிட்டு நடுவுல ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா லோனை வந்து நீங்க முன்கூட்டியே ஃபோர்க்ளோசர் பண்றதுக்காக சில சார்ஜஸ் வந்து வசூலிக்கலாம். சில பேங்க்ல ஒரு வருடத்துக்குள் லோன் க்ளோஸ் பண்ணா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு 7% பிளஸ் GST வரைக்கும் கூட சார்ஜஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க 10 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஒரு 9 lakhs இருக்கு அப்படின்னு அப்ராக்சியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ், அதாவது நாம நடுவுல வந்து இந்த லோனை வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் வந்து 7% அப்படின்னா 63,000 ரூபாய் வரும். அதுக்கு GST சேர்த்தோம் அப்படின்னா சுமார் 74,340 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய நிலைமை வந்து நமக்கு வரலாம். இந்த கேஸ்ல பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சில ஆயிரம் ரூபாய் சேவ் பண்றதுக்காக நினைச்சு ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ்ல 10,000 கணக்குல லாஸ் ஆகிடக்கூடாது. அதனால லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு HDFC பேங்க்ல சில ஸ்கீம்ல 15 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க லோன் எடுத்திருந்தா ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்க ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் இல்லாம லோன் வந்து க்ளோஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட். அதாவது நம்ம ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறோம், நடுவுல நம்ம கையில வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் நம்ம வந்து லோன்ல கொடுத்து அட்ஜஸ்ட் பண்றது தான் பார்ட் பேமெண்ட். நான் பொதுவா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சில பேங்க்ஸ் வந்து ஒரு வருடத்துக்கு பிறகுதான் இந்த ஆப்ஷனையே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இரண்டாவது வந்து என்ன கண்டிஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல அதிகபட்சம் 25% வரைக்கும் தான்
அலோ பண்ணுவாங்க. சில இடங்கள்ல சார்ஜஸும் அப்ளை பண்ணுவாங்க. அதனால முடிந்த வரைக்கும் பார்ட் பேமெண்ட் பண்றதை விட லோனை முழுமையா க்ளோஸ் பண்றது தான் பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும். அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டியது லோன் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ். பல பேங்க் மற்றும் NBFC-கள் பர்சனல் லோனுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அல்லது லோன் ப்ரொடெக்ஷன் கவர் ஆஃபர் பண்ணுவாங்க. பிரீமியம் பெரும்பாலும் குறைவா தான் இருக்கும். எதிர்பாராத சூழ்நிலையில இந்த இன்சூரன்ஸ் குடும்பத்துக்கு ஒரு பினான்சியல் ப்ரொடெக்ஷனா இருக்கும். அதனால தேவை இருந்தா இதையும் கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்படுதா, உங்க ப்ரொஃபைலுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்றத ஃப்ரீயா எலிஜிபிலிட்டில செக் பண்ணணுமா அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர் லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயா செக் பண்ணிக்கங்க. மேலும் ப்ராப்பரா உங்களுக்கு பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. 16 வருட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட எங்களுடைய டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. உங்க தகவல்கள் முழுமையாக கான்பிடென்ஷியலா ஹேண்டில் பண்ணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பேங்கிங், லோன், கிரெடிட் ஸ்கோர் மற்றும் பினான்சியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு ஈஸி பினான்சியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்ல முயற்சி பண்றேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.